எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செய்யலாம்னு பார்த்துக்கலாமா? இன்றைக்கி நான் ஆப்பம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆப்பத்துக்கு எப்போயுமே தேங்காய் பால் தான் சைடிஷாக வைப்பேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கனால சரி இனிப்பாக கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக தக்காளி கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுவும் ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் தாங்க. இன்றைக்கி காய் எதுவுமே இல்லாதனால இதுக்கு சைடிஷ் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதத்துக்கு முட்டை, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை செஞ்சுருக்கேன். பருப்பு இருந்தனால அந்த வடையாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக அதை செஞ்சு கொடுத்துருவேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு. இந்த 2 காம்பினேஷனுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய் எதுவும் இல்லாதப்போ இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைனா சுண்டல் ஏதாவது தாளித்து கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.